Siamo, avvicino qua. ¿Qué más, compadre?
மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே தற்பொழுது அந்த நிகழ்வுக்காக நமது புதியவர்கள் கௌரவ அதிகார கலந்து கொண்டிருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் எஸ்என்எம் ஹரீஸ் அவர்கள் தற்பொழுது முறைக்கு அளித்து விளக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அகில நன்மை தரும், சாந்தியை உடனளிக்கும், சமாதானம் உருவாக்கும் இனிய மைதான புனரமைப்பு, புதிய தளமான கொள்வனவு போன்றவற்றிற்கான முதலிலே கிராத் இடம்பெறவிருக்கின்றது. இந்த கிராத்தினை வழங்குவதற்காக நாம் அன்போடு எஸ் பாத்திமா أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن علمه البيان. الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். அளவற்ற அருளாளன் குர்ஆனை அவன் கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனை படைத்தான். அவனே அவனுக்கு அவன் பேசும் மொழியின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தான்.
சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி செல்கின்றன. செடி கொடியும் மரமும் அவ்விரண்டும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சிரம் பணிகின்றன. இன்னும் வானத்தை அதனை அவன் உயர்த்தி தராசை நீதியையும் வைத்தான். நீங்கள் தராசில் நிற்பதில் வரம்பு மீறாதிருப்பதற்காக. அன்றியும் நீங்கள் எடையை நீதியுடன் நிறுங்கள். தராசில் அளவையில் குறைத்தும் விடாதீர்கள். மேலும் பூமியை படைப்புகளுக்காக வசித்திருக்க வசதியாக அவனே அதனை விரித்து வைத்தான். அதில் பல வகை கனியும் குலைகள் நிறைந்த பாலைகளை உடைய பேரீச்சை மரங்களும் இருக்கின்றன. சதகல்லாஹ். கிராத்தினை வழங்கி சென்ற அந்த மாணவர்களுக்காக நாம் அன்போடு அழைப்பது எமது கல்லூரியின் முதல்வர் MSM பைசால் சார் அவர்களை. திருவிழாவிற்கு பிரதம ரீதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கல்வி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஊடக நண்பர்களையும் அன்பின் மாணவ செல்வங்களையும் விடுத்து வரவேற்று இனிய சலாத்தினை தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பின் வணக்கம். இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இருந்தாலும் பாடசாலையில் தலைமை தாங்குவதற்கு கிடைத்திருக்கின்றது. அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். வசதி வாய்ப்புகளோடு எங்களுடைய பாடசாலை இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு அடுத்த கட்டம் காணி புறப்பட்டு அதனுடைய அரைப்பகுதி நிரப்பப்பட்டிருந்தாலும் இன்னும் அரைப்பகுதியை நிரப்பினால் எங்களுடைய அந்த ஏற்பாட்டை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் $10 மில்லியன் ஆகவே $10 மில்லியன் இந்த நிகழ்வுக்கு ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மருதமுனையுடைய சமஸ்மத்திய கல்லூரி வளர்ச்சிக்காக ஐராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய பங்களிப்பு அத்தோடு எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றிக் குழுவினுடைய அங்கத்தவர்கள் பழைய மாணவர்கள் சார்ந்த உறுப்பினர்கள் என்று எங்களுடைய பிரதேச பாடசாலை அனைத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்று பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் பாடுபட்டுக் கொண்டிருப்பது அவருடைய மேற்பார்வையும் அவருடைய ஒத்துழைப்பு எங்களுடைய பாடம் இன்றைய தினம் எங்களுடைய வலை கல்வி படிப்பாளர் சார்பாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய கௌரவ ரீதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அபிவிருத்தி கல்வி நிர்வாக ரீதியான விடயங்களும் எங்களுடைய சமஸ்மத்திய கல்லூரியினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற ஒரு நபர் என்ற வகையில் அவருக்கும் நான் இடத்தில் நன்றியை தெரிவித்துக்
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை நான் சில விடயங்களை சொல்லியே ஆக வேண்டும். எனக்கும் அவருக்கும் அவரால் உருவாக்கப்பட்ட எங்களுடைய கிரீன்ஃபீல்டில் உள்ள ரோயல் வித்யாலயத்துடைய முதலாவது அதிபராக என்னை எடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரையும் அவருடைய எனக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில் நான் அந்த பாடசாலைக்கு சென்றால் அவரினால் ஒரு அபிவிருத்தி ஆரம்பிக்கப்படும். ரோயல் வித்யாலயத்துக்கு சென்றது 2012 கட்டடத்தை ஒதுக்கி உடனடியாக அவர்களுடைய வேலை செய்து முடிப்பதற்கு காலாக இருந்து செயற்பட்டார். அதாவது அந்த நேரம் உருவாக்கப்பட்ட ஒரு அபிவிருத்தி வேலை திட்டத்தை ஆரம்பித்து அதுக்காக நன்றி தெரிவிப்பதுடன் இன்று அந்த பாடசாலைக்கு சுற்றுமதிலை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அத்தோடு இன்றைய தினம் அடுத்தது நான் அதற்கு அடுத்தது அட்டாளச்சனை அல்முனிவா வித்யாலயம் என்று பல இன்றைய தினம் பல அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்ற சமகாலத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த வாரம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் கூட கல்முனையுடைய ஒவ்வொரு இனத்தவரின் இருப்பு அதனுடைய கல்முனையினுடைய விடயங்கள் சார்ந்து ஆணித்தரமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் அவருடைய இந்த அபிவிருத்தியும் அத்தோடு சமூகம் சார்ந்த சிந்தனையும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல வருடங்களுக்கு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்வது மாத்திரமன்றி அவற்றுக்காக நாங்கள் அனைவரும் நன்றியுடையவராக இருக்க வேண்டும். அரசியல் என்று கழித்துவிடக் கூடாது. கல்முனையிலிருந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை விட்டால் யார் என்றும் எங்களுடைய கல்முனைக்கு மிக பொருத்தமான ஒருவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய சேவையும் எங்களுடைய ஊருக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். எங்களுடைய சம்ஸ் மத்திய கல்லூரி அவருடைய அதாவது தத்தெடுத்த பிள்ளை போன்று என்றால் அவரினால் தான் எங்களுடைய பாடசாலை பல தேவைகள் இனிவரும் காலங்களில் நிறைவு செய்யப்பட இருக்கின்றன. எங்களுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற எங்களுடைய பிரதானமான கூட்ட மண்டப தேவைப்பாடு இருக்கின்றது. அத்தோடு எங்களுடைய நான் அடிக்கடி செல்வது எங்களுடைய அல்ஹிலாலில் இருக்கும் போது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் விழாவிற்கு வந்திருந்தார். உங்களுடைய பாடசாலையுடைய பிரதான வீதிக்கு அருகில் உங்களுடைய பேரில் ஒரு கட்டடம் ஒன்று அமைய வேண்டும் என்று இன்ஷா அல்லாஹ் சென்ற வாரம் அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றன 3 மாடி கட்டடத்திற்கு. அதே போன்று நான் மீண்டும் செல்கின்றேன். உங்களுடைய பேரில் எங்களுடைய சம்ஸ் மத்திய கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஒரு பார்ப்போர் அரங்கு அமைக்கப்பட வேண்டும் என்பதோடு அதற்கு உங்களுடைய பெயரை வைக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடம் மிக சிறந்த ஒரு இல்ல விளையாட்டு போட்டி நடைபெறும். அதற்கு நீங்கள் பிரதமரையாக கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அபிவிருத்தி பணிகள் சமூகம் சார்ந்த பணியும் தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்பதோடு எங்களுடைய சம்ஸ் மத்திய கல்லூரியை நீங்கள் தத்தெடுத்த பிள்ளையை விட சொந்த பிள்ளை போன்று தொடர்ச்சியாக அபிவிருத்திக்கு துணை நிற்க வேண்டும் என்று கூறி வருகை தந்த அனைவரையும் மீண்டும் வரவேற்று இனிய சலாத்தினை தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தலைமையுடையும் வரவேற்புரையும் நிகழ்த்தி சென்ற எமது கல்லூரியின் முதல்வர் MSM வைசால்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கௌரவ அறிவுரை இடம்பெறுகிறது. இதற்காக நாம் அன்போடு அழைப்பது கல்வி ஜாபூசர் அவர்களை இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியுடைய அதிபர் வைசால் சார் அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வினுடைய திகாமல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ HMM ஹரிஸ் அவர்களே,
மற்றும் கல்முனை மாநகர சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற அமீர் அவர்களே, உமர் அலி சார் அவர்களே, நவாஸ் அவர்களே, பிரதி அதிபர்களே, உதவி அதிபர்களே, எஸ்டிசி உறுப்பினர்களே, செயலாளர்களே, அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, இணைய நலன் விரும்பிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மருதனை மண்ணுக்கு விசேடமாக நிறைய சேவைகளை செய்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அதிலும் கல்விக்காக நிறைய பாடசாலைகளுக்கு பல்வேறு செயற்பாடுகளில், அதாவது பாடசாலையுடைய கட்டடங்களாக இருக்கலாம், ஏனைய உள்ளக செயற்பாடுகளாக இருக்கலாம், அதே போன்று மைதானங்கள், இவ்வாறு பல்வேறு மட்டங்களிலும் தொடர்ந்தேர்ச்சியாக அவர் நிதி வழங்கி பாடசாலையுடைய கல்வி வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஒருவராக இருக்கின்றார். தற்போதைய காலத்தில் உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி நிலவுகின்ற ஒரு காலம், பணத்தை பெறுவது என்பது மிகவும் கஷ்டமான காலம். இந்த நிலையிலும் எதிர்கட்சியில் அமர்ந்து கொண்டு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒருவரை போல் இந்த பாடசாலைகளுக்கு அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்குவது என்பது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு கடமையாகும். அவருடைய இந்த பாடசாலைக்காக மைதானத்தை அபிவிருத்தி செய்து அதனை கையளிக்கின்ற இந்த நிகழ்வு, இந்த நிகழ்வின் மூலமாக பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்காக அதனை பயன்படுத்தி பலன் பெற வேண்டும். கடந்த காலங்களிலே பாடசாலைகளில் மைதானங்கள் இல்லாத பெரும் குறைபாடுகள் காணப்பட்டது. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இந்த காலகட்டத்திலே இவ்வாறான இந்த தேவைப்பாடுகளை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த D100 திட்டத்திலிருந்து நிதி ஒதுக்கி அதனை அபிவிருத்தி செய்து தந்திருக்கின்றார் என்றால் அதனை கொண்டு பாடசாலை மாணவர்கள் உச்ச பயனை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், வெறும் கல்வியின் மூலமாக மாத்திரம் ஒரு மாணவன் நிறைவு பெற முடியாது. இணைப்பாட விதான செயற்பாடுகள் மிக அவசியமாக இருக்கின்றது. நேர சுருக்கம் கருதி நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நிறைய இந்த விடயங்கள் சம்பந்தமாக கதைக்கலாம். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிறைய வேலை திட்டங்கள் இன்று இருப்பதனால் சுருக்கமாக நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பாடசாலைக்காக கொடுக்கப்படுகின்ற நிதி மூலமாக அந்த அபிவிருத்தியை செய்யப்படுகின்ற அந்த அபிவிருத்தியை கொண்டு நீங்கள் உங்களுடைய கல்விக்காக அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நோக்கத்துக்காக அது செய்திடப்படுகிறதோ அந்த நோக்கம் கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதனால் எங்களுக்கு அது ஒன்றுமே பிரயோசனம் இல்லாத ஒன்றாக மாறிவிடும். எனவே இந்த பாடசாலைக்காக இருந்த மிகப்பெரிய குறைபாடு ஒன்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்காக இந்த பாடசாலை சமூகம் என்றும் அவருக்காக நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய வலயக்கல்வி அலுவலகமும் இந்த மைதானத்தை அதிகூடிய அளவில் மாணவர் பயன்படுத்துவதற்கு எப்போதும் உதவியாக இருக்கும் என்ற அந்த செய்தியை கூறி இந்த நிகழ்வுக்காக என்னுடைய கௌரவ பாராளுமன்ற வருகை தந்து உங்களுக்கு இந்த மைதானத்தை கையளிப்பதற்காக வருகின்றமைக்காக விசேடமாக நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வசனம். அறுதியாக கலந்து சிறப்பித்திருக்கும் கல்முனை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் MHM ஜாபூர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக வீதி அபிவிருத்தியுடன் கூடிய மைதான புனரமைப்பு, புதிய தளபாட கொள்வனவு நிதி ஒதுக்கீட்டினை கையளிக்கும் நிகழ்வு இந்த அரங்கிலே இடம்பெறவிருக்கின்றது.
இதனை கையளிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் HMM ஹரிசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வினை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்களையும் பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழு செயலாளர் பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்களையும் கலந்து கொள்ளுமாறு அன்பாய் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பிரதம அதிதி உரை இடம்பெறவிருக்கின்றது. இன்றைய நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் HMM ஹரிசர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சம்ஸ் மத்திய கல்லூரியில் அதிபர் சௌரவ் ஃபைசால் அவர்களே, இந்த நிகழ்வில் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய வலய கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் ஜாமீர் அவர்களே, எங்களுடைய முன்னாள் மாநகர சபை உறுப்பினரான மற்றும் என்னுடைய பிரத்திய செயலாளர் நோக்குடைய பாபா அவர்களே, பிறக்கின்ற அதாவது மரபுடைய கல்விக்கு மிகவும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்ற மிகவும் போர்கொண்ட மைந்தனாக இருந்த உறுப்பினர்கள் போன்ற எல்லோரும் சேர்ந்து இந்த கல்லூரியை என்னுடைய பழைய இடத்தில் இங்கு மிக அழகாக இந்த கல்லூரி உயர்ந்திருக்கின்றது. இதனுடைய பெருமர்கள் வருகின்ற பொழுது அவ்வாறு இதனுடைய மிகவும் உயர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் என்னுடைய கடமை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி அவை போன்றவை கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு நான் இங்கு வந்து கலந்துரையாடிய இங்கு பிரதானமாக உங்களுடைய மாணவர்களும் மாணவிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நலன்கள் சம்பந்தமாக, உங்களுடைய தேவைகள் சம்பந்தமாகத்தான் உங்களுடைய அதிபர் அதாவது உங்களுடைய உடற்பயிற்சி, உங்களுடைய விளையாட்டு திறனை அதிகரிக்க வேண்டும். எங்களுடைய மாணவர்கள் மைதானம் அரைகுறையாக இருக்கின்றபடியினால் என்று கூறியிருந்தார்கள். எனவே நான் அவசரமாக இந்த நாட்டின் நிதி நெருக்கடி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை விக்ரமசிங்க அவர்களுடன் பேசி குறிப்பாக அதிபர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று 400 மீட்டர் மைதானம் ஒன்றை உருவாக்குவதற்கான அந்த நிதியை இன்று கடந்த காலங்களிலும்
நான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பொழுதும் இந்த மைதான இந்த உருவாக்கத்திற்காக நாங்கள் பெருமளவு நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தோம். அந்த பெரும்பாலான அந்த மைதானம் மண் நிரப்பப்பட்டு பூர்த்தியாக்கப்படும். உங்களுக்கு அழகான ஒரு பாத்திருப்பு மண்டபம் அமைக்கப்படுகின்ற பொழுதும் நிச்சயம் எங்களுடைய மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் இந்த கல்முனை வலயத்திலே ஒரு சிறந்த மைதானமாக கோட்ட விளையாட்டு போட்டிகள், வலய விளையாட்டு போட்டிகள், ஏன் மாகாண விளையாட்டு போட்டிகள் கூட நடாத்துகின்ற ஒரு மைதானமாக மாறுகின்ற போது நிச்சயம் எங்களுடைய மாணவ மாணவிகள் தங்களுடைய விளையாட்டில் ஒரு உச்ச பலனை அடைவதோடு தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் பெற முடியும். மருதமுறை என்கின்ற பொழுது பூமி பலர் மரணித்து விட்டார்கள், ஆனால் இன்றும் சாதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அதில் விசேடமாக உதயவந்தாட்ட துறை என்கின்ற பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விளையாட்டுத்துறை உதயவந்தாட்ட துறையில் பல சாதனைகள் புரிந்த கலைஞர்கள் இந்த மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அது நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இன்று இந்த மைதானத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மண்ணில் உங்களுக்கு இன்னும் ஒரு நற்செய்தியை சொல்லுகின்றேன். எங்களுடைய மசுமலான மைதானத்தை நாங்கள் இன்று எங்களுடைய பிள்ளைகளுடைய கொழும்பில் இருப்பது போன்று இரவு நேரங்களிலும் விளையாட்டு பயிற்சிகள் போட்டிகள் நடத்துவதற்கான சர்வதேச தரத்திலான விண்ணொலி விளையாட்டு மைதானத்துக்கான மொத்த நிதியை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அந்த விண்ணொலி விளையாட்டு மைதானம் இன்னும் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு விண்ணொலி மைதானமாக அது மாறும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது கடற்கரை பூங்கா என்று சீரழிந்து காணப்படுகின்றது. அது முழுமையான நவீன பூங்காவாக மாற்றுவதற்காக இன்று 2 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதியை ஒதுக்கீடு செய்து எங்களுடைய சிலாசிரியர் கடற்கரைக்கு சென்று பொது நிறுவனங்கள் பள்ளிவாசல்கள் பெருமிதமான நிதியை ஒதுக்கீடு செய்து இந்த பணிகளை அடுத்த 100 நாட்கள் முடிப்பதற்கான முயற்சியில் எங்களுடைய அதிகாரிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நண்பர் இன்று இந்த பாடசாலையில் உங்களுக்கான தலைமைத்துவத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிள்ளைகள் செய்ய வேண்டிய எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பது. அதே நேரம் நேற்று என்னுடைய பார்லமெண்டத்தில் அதே நேரம் அமைச்சரவையிலும் என்னுடைய கோவிட் காலத்தில் முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டதற்காக இன்று உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் அமைச்சரவை தீர்மானத்தின் ஊடாக மன்னிப்பு கேட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்ற வரலாற்றில் முஸ்லிம் சமூகத்தில் அதற்கான காரணமாக இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் நன்றி கூறு. அதே நேரம் இந்த ஜனாசா இருப்பு காலத்தில் அவர் ஜனாதிபதியாக இல்லாவிட்டால் ஜனாதிபதியாக இருந்து இந்த தீர்மானத்துக்கு பொறுப்பாக இருந்த கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரம் இந்த ஜனாசா இருப்பில் அன்று சுகாதார
அதிகாரிகளில் சில பேர் இனவாத ரீதியாக சில அறிக்கைகளை கொடுத்து இந்த ஜனாசா எரிப்புக்கு காரணமாக இருந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இது முஸ்லிம் சமூகத்தின் சார்பில் நாங்கள் விடுத்துள்ள வேண்டுகோளாகும். அந்த மிக உச்ச அகோர அந்த கொடுங்கோல் அந்த ஆட்சியாளர் அதற்கு கூட உறுதுணையாக இருந்த விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்படுகின்ற பொழுதுதான் எதிர்காலத்தில் இவ்வாறு ஜனாதிபதி அவர்களும் அமைச்சரவையும் எடுக்க வேண்டும் என்று இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டில் நடக்க மாட்டாது என்று சொல்ல பல பேச்சுகள் இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் நாளை அடுத்த மாதத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோருவதற்கான நடவடிக்கையில் நிச்சயம் தேர்தல் ஆணைக்குழு ஈடுபடும் என்ற அந்த உறுதியான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அறிகின்றோம். எனவே இந்த நாட்டில் 2 மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற பொழுது எங்களுடைய சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் மிக தீர்க்க தரிசனமாக செயற்பட வேண்டும். அதன் ஊடாக இந்த எங்களுடைய இழந்திருக்கின்ற